அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தமே. இன்றைய ஆத்மோபதேசம் வளர்ச்சியிலிருந்து பரிணாமத்தை நோக்கி நகருதல். இந்த தலைப்பு இதை பற்றி நாம் இன்று பார்ப்போம். முதல் விஷயம், வளர்ச்சினா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், வளர்ச்சி என்பது நாம் நினைத்ததை வெளியில் சாதிப்பது. நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி. மெயினா மக்கள் அதிகமா யோசிப்பது பொருளாதார வளர்ச்சி. நல்ல ஒரு செல்வம், ஆரோக்கியம் தேவை. இது போன்ற வெளிமுகமாக சார்ந்த வளர்ச்சி நோக்கி நகர்தல். இந்த பரிணாம வளர்ச்சி, பரிணாமத்தை நோக்கி நகர்தல்னா என்ன? வளர்ச்சிக்கும் பரிணாமத்திற்கும் உண்மையிலேயே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. வெளிமுக வாழ்க்கை என்பது வளர்ச்சி, உள்முக தன்மை நோக்கி நகர்வது பரிணாமம். நன்கு கொஞ்சம் கவனிக்கணும். இந்த வளர்ச்சி நோக்கி நகரக்கூடிய மனிதனுக்கு எதற்காக வளர்ச்சி தேவை? ஒரு நினைச்ச செயல், ஒரு லட்சியம் வெளிமுகமாக வாழ்க்கை நோக்கி, சமுதாயத்தை நோக்கி நடந்தால் என்ன உணர முடிகின்றது, என்ன உணர முடியவில்லை? கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா புரியும். நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நினைச்ச லக்ஸுரி லைஃப் வாழணும். எல்லா மனிதனுக்கும் இந்த லக்ஸுரி லைஃப் ரொம்ப பிடிக்கும். வெளிமுகமாக வாழ்பவர்களுக்கு லக்ஸுரி லைஃப், அதான் வளர்ச்சின்னு சொல்றாங்க. ஆனா அதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது என்ன? நிம்மதி, நிறைவு, திருப்தி. இதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை, நிரந்தரமான சந்தோஷம். இது நான்கும் நிச்சயமாக வெளிமுக வாழ்க்கை என்கின்ற வளர்ச்சியில் நடப்பதில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முன்ன நடத்தி முடிச்ச பிறகு அடுத்தது என்னன்னு மனசு மூவ் ஆயிடுது. ஆனா நடப்பதற்கு முன்பு எதிர்பார்ப்பது இந்த தன்மைகள். நடந்த பிறகு அது ஏற்படுவதில்லை. ஏன்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உயிர்த்தன்மை, உயிராயிருக்கின்ற இந்த ஜீவாத்மா, உங்களை இயக்கக்கூடிய இந்த சக்தி பரிபூர்ண நிறைவு என்கின்ற ஆனந்த நிறைவில் இயங்குகின்றது. இந்த ஆனந்த நிறைவை வெளிமுகமாக வளர்ச்சியில் தேடுகின்றோம். வெளிமுகமாக வளர்ச்சி நோக்கி இதை தேடுவதினால் நினைச்ச செயல் அடைந்த பிறகும் கூட இந்த பரிபூர்ணமான ஃபில்ஃபில்மெண்ட், அப்சல்யூட் ஃபில்ஃபில்மெண்ட் நடக்கலைங்கிறது நமக்கு தெரியுது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் வெளியில் தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம். தேவைக்காக வாழ்வது சரி, ஆசைக்காக வாழ்வது தவறு. அப்ப சில பேர் தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நினைச்சதெல்லாம் பண்றோம், ஆனா ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கின்ற திருப்தி ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் தான் யோசிச்சு கொஞ்சம் உள்முகமாக திரும்புறாங்க. அப்பதான் குருமார்களோ ஞானிகளோ பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம்? அப்படி சில பேர் நகரவும் செய்கின்றார்கள். இந்த உள்முகமாக ஏன் நான் நிறைவை உணர முடியவில்லை? வெளி உலகத்தில் எதை சாதித்தாலும் ஏன் எனக்கு நிறைவு என்கின்ற பரிபூர்ண நிம்மதி என்கின்ற ஆனந்த நிறைவு ஏற்படவில்லை, உணர முடியவில்லை என்று
சிந்திக்கும் கணமே பரிணாமத்தை நோக்கி நகர்கின்றான் மனிதன். நல்லா கவனிச்சுங்க. ஐந்தறிவு ஆக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா மிருகப்பிறவி எடுத்து 6ஆம் அறிவுக்கு நகர்வதற்கு என்ன ஒரு உத்வேகம் உள்முகமாக திரும்புச்சோ, அதுதான் அந்த கணம்தான் 6ஆம் அறிவுக்காக தூண்டப்படுகின்ற சிந்தனையும் செயலும். அதேபோல்தான் 6 அறிவு ஆகியிருக்கின்ற மனித பிறவியில் எப்பொழுது இந்த கேள்வி எழும்புகின்றதோ, அந்த கணம்தான் மனிதன் அடுத்த பரிணாமத்தை நோக்கி, அதாவது முக்தி என்கின்ற, பரிபூரண நிறைவென்கின்ற, ஆனந்த நிறைவென்கின்ற தன்மையை நோக்கி நகரத் துவங்குகின்றது. அதுவரைக்கும் தொடர்ந்து ஒரே சைக்கிள்லேயே தான் போய்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் 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 சுழற்சி தான். தயவு செய்து நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிறவி மட்டுமில்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு க்ஷணமாவது உள்முகமாக திரும்பி நான் எதற்காக பிறந்தேன், எதை உணரப் போகின்றேன், எதற்காக இந்த செயலை செய்கின்றேன் என்கின்ற கேள்வியை எழுப்பி உள்முகமாக திரும்பிதான் ஆக வேண்டும். அதுவும் வரை இயற்கை சக்தி பிறவிகளை தந்து கொண்டேதான் இருக்கும். இந்த கேள்வி எழும்பின பிறகு நிச்சயமாக சொல்ல முடியும், வெளி உலக இந்த வளர்ச்சி என்கின்ற, சமுதாயம் என்கின்ற, மாயை என்கின்ற சுழற்சி முடிச்சிலிருந்து சற்று விலக துவங்குகின்றது ஆன்ம சக்தி. இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வளர்ச்சி என்கின்ற வெளிமுக வாழ்க்கையின் மூலமாக மனிதன் அனுபவிப்பது திருப்தி இல்லாத தன்மை. தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பது, நிம்மதி இல்லாமல் வெளிமுக சமுதாயத்துடைய ஆசைகளை தூண்டக்கூடிய தன்மைக்குள் சிக்கி மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சியிலேயே இருக்கும். அதனால்தான் ஒரு கணத்துல சில மக்கள் ஃபீல் பண்றாங்க, என்ன அது வாழ்க்கை, பேசாம கொஞ்சம் நிம்மதியாவே அப்ப இருந்திருக்கலாமாட்டிருக்கு, இதை நோக்கி வந்து நிம்மதி போச்சே அப்படின்னு சில கணம் ஃபீல் பண்ணக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். இதே இந்த கேள்வியை உள்முகமாக கேட்க துவங்கிய பிறகு நாம் எதிர்பார்க்கின்ற இந்த பரிபூரண நிம்மதி, நிறைவு என்கின்ற பூர்ணத்தன்மை வெளிமுகமாக ஏற்படுவதில்லை. நமக்குள் தான் இருக்கின்றது, நம்முள்ளே தான் இருக்கின்றது. அதற்கான வழியை தேட துவங்கும் போது அடுத்த கணமே இதுவரை எதிர்பார்த்தாத, இதுவரை அனுபவிக்காத சிறுதுளி நிறைவு, சிறுதுளி மன அமைதி ஏற்பட துவங்குகின்றது. எப்படி ஒரு இடத்தை நோக்கி நகரும் போது ஒரு 50 கிலோமீட்டர் வாக் பண்ணி நடக்கிறீங்க அப்படின்னா, இந்த கடைசி 49 கிலோமீட்டர் பக்கமா வரோம்னா ஒரு பெரிய ரிலாக்ஸ், ஒரு ஜாயும் பிறக்கும். நம்ம அடைய போறோம்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இந்த கேள்வியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உதிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய கேள்வி. பிறந்தது முதல் இன்று வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோமே, என்னதான் நம்ம அடைய போறோம், என்னதான் உணரப் போகின்றோம் என்கின்ற ஞானம், செல்ஃப் என்கொயரி நடக்க துவங்குவதுதான் முதல் பரிணாம வளர்ச்சிக்கான அடிப்படையாக இது இயங்குகின்றது. இந்த பரிணாமத்தை நோக்கி என்கின்ற வார்த்தைக்கு நான் என்ன விளக்கம் சொல்கின்றேன் என்றால், ஒவ்வொரு மனித பிறவியும், ஒவ்வொருத்தருடைய உயிர் தன்மையும் அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ண நிறைவுத்தன்மையில் தான்
ஆனந்த நிறைவில் தன்மை தான் இயங்குகின்றது, இருக்கின்றது, மூலம் அப்படிதான் இருக்கு. அப்படின்னு ரியலைஸ் பண்றது தான் ஜீவன் முக்தி. இனி அடைவதற்கோ, சாதிப்பதற்கோ, உள்ளுலகத்தில் சாதிப்பதற்கோ எதுவும் இல்லை என்ற ஒரு புரிதல் ஏற்படுவதுதான் பரிபூர்ண நிறைவென்று சொல்கின்றேன். நம்மளுடைய நிம்மதியையோ, என்னுடைய ஆனந்தத்தையோ, நிறைவுத்தன்மையோ யாராலையும் தொந்தரவு செய்ய இயலாது. ஏனென்றால் எம்முடைய இருப்பு அதுவாகத்தான் இருக்கின்றது என்பதை உணர்வதுதான் ஞானம். அதிலே வாழ்வதுதான் முக்தி. இதுதான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கின்றேன். எல்லா மனிதர்களுக்கும் இது நடக்கும். நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு 35 வயது இருக்கும்போது ஏற்படுகின்ற அனுபவம் 55 வயதில் சற்று உள்முகமாகத்தான் திரும்பும். 70 வயதுல இன்னும் உள்முகமாக தான் திரும்புது. இப்படி எல்லாருக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரோட வாழ்க்கையும் வெளிமுகத்தை நோக்கியே முழுமையா போயிடாது. காரணம், இந்த உள்முகத்தில் இருக்கக்கூடிய பரிபூர்ண நிறைவு மீண்டும் 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 ஒரு மனிதனை உள்முகமாக திருப்புவதற்கு, அதை நோக்கி எடுத்துச் செல்ல சக்தி புத்தியும் பயன்படுத்துகின்றது. இதன் மூலமாக நான் சொல்வது, சற்று உள்முகமாக உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள். நாம் பிறந்தது முதல் இன்று வரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? எதை உணர்வதற்காக இதை செய்கின்றோம்? நன்கு யோசித்து பார்த்தால் தேவைக்கு அதிகமாகத்தான் ஆசையில் சிக்கிக்கொண்டே இருக்கின்றது வாழ்க்கை என்று புரிந்து, உள்முகமாக நாம் பரிபூர்ண நிறைவை எதிர்பார்க்கின்றோம். அதை உணர்வதற்கான தான் வாழ்க்கை இயங்குகின்றது என்பதை புரிந்து கொண்டு இதற்கான சத்தியத்தை நோக்கி நகரத் துவங்குங்கள். உங்கள் எல்லோருக்கும் வளர்ச்சி என்கின்ற பாதையிலிருந்து பரிபூர்ணம் என்கின்ற பாதைக்குள் நீங்கள் செல்வீராக. இதுவே வாழ்க்கையாக மாறும். இதுவே பிரபஞ்சத்தின் நோக்கம் என்று புரிந்து கொண்டு அனைவரும் ஆனந்த நிறைவை உணர்ந்து ஆனந்தமாக வாழ்க்கையை வாழுங்கள். மீண்டும் சந்திக்கின்றேன். ஆனந்த நன்றிகள்.